வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. வாழ்த்துக்கள். இன்றைக்கான இறை வார்த்தையிலே நேற்றைய தினத்தில் கிருபையை குறித்து நாம் தியானித்தோம். கிருபை என்றால் என்ன? இந்த கிருபை யாருக்கு? இந்த கிருபை எப்படிப்பட்டது? கிருபை எப்பொழுது கிடைக்கும்? கிருபையின் ஆசீர்வாதங்களை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலே இந்த கிருபை நமக்குள்ளதாக எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதை குறித்து தியானிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பவுல் தன்னை குறித்து எழுதும் பொழுது, நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் என்று எழுதுகின்றார். ஏன் இவ்வாறு எழுதுகின்றார்? அதற்கு முன்பாக 8ஆம் வசனத்திலே அவர் பயன்படுத்துகின்ற வார்த்தையை கவனியுங்கள். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அதாவது எல்லோருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தையை போன்று எனக்கும் அப்நார்மலி பான். ஏன் இவ்வாறு பவுல் எழுதுகின்றார்? பவுல் எல்லா அப்போஸ்தலர்களுக்கும் பின்னே கடைசியாக வந்தவர். அப்போஸ்தலர்கள் என அழைக்கப்பட்ட இயேசுவோடு இருந்த சீஷர்களோடு அவர் இருந்திருக்கவில்லை. இயேசுவோடு நெருக்கமாக மற்ற சீஷர்களைப் போல வாழ்ந்திருக்கவும் இல்லை. கிறிஸ்துவோடு சேர்ந்தது, ஊழியத்தில் இணைந்தது எல்லாமே அவருடைய வாழ்க்கையில் இயல்பாக இருந்திருக்கவில்லை. ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தவர் திடீரென்று இயேசு கிறிஸ்துவினால் தனிப்பட்ட முறையில் சந்திக்கப்பட்டு ஊழியத்திற்கு வந்தவர். அவருடைய பின்னணி மற்ற சீஷர்களைப் போல இல்லாமல் வேறுபட்டிருந்தது. அப்போஸ்தலர்கள் ஊழியத்தை ஆரம்பித்து பல வருடங்கள் கழித்துதான் பவுல் இயேசுவின் தரிசனத்தை பெற்று ஊழியம் செய்ய வருகிறார். முதலாவதாக இருந்த அப்போஸ்தலர்கள் சபைக்கு ஆரம்பமும் அடிக்கற்களுமாக இருந்தனர். இந்த காரணத்தினால்தான் அப்போஸ்தலர்களின் ஊழியம் தனித்தன்மை வாய்ந்ததாகவும் அதைப்போல யாரும் மறுபடியும் செய்ய முடியாததாகவும் இருந்தது. அவர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு நேரடி சாட்சிகளாகவும் தூதுவர்களாகவும் இருந்து கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தை நாட்டினார்கள். இந்த நிலையில்தான் தன்னுடைய தகுதியின்மையை உணர்ந்து, நாம் இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து வந்தாலும் உங்களுக்கு கிடைத்திருக்கும் சிலாக்கியம் பெயர் எனக்கு கிருபையினால் உண்டாயிருக்கிறது என பவுல் எழுதுகின்றார். முதலாவது, கிருபை எனக்கு தெய்வீக மனநிலையை கொடுக்கின்றது. கிரேஸ் கிவ்ஸ் டிவைன் ஆட்டிடியூட். என் பார்வையில் நான் ஒன்றும் இல்லாதவன், ஆனால் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். என் பார்வையில் நான் தாழ்ந்தவன், தாமதமானவன் தான், அகால பிறவிதான். அதனால் கிருபையினாலே நான் என்னை உயர்வாக பார்க்க முடிகின்றது. இன் மை சைட் ஐ am an abnormal person, but in the sight of Lord I am an extraordinary person because of grace. அன்பானவர்களே, நம்முடைய கடந்த கால வாழ்க்கை, தோல்விகள், தாமதங்கள், மூப்பு இல்லாத நிலை, சீனியாரிட்டி, குற்ற உணர்வு நம்மை செயல்பட விடாமல் மனதளவில் நம்மை முடக்கும் போது இந்த கிருபை என்னை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கின்றது. நான் அவருடைய கிருபையினால் தகுதியானவன். ஆம், கிருபை நமக்கு தெய்வீக மனநிலையை கொடுக்கின்றது. சோர்வுகளை களைந்து தலைகளை உயர்த்தி உற்சாகமாக கடவுளுக்கு செயல்படுவோம். இந்த கிருபையினாலே நான் என்னை உயர்ந்த நிலையில் ஆண்டவரோடு பார்க்கிறேன். கிருபை எனக்கு தெய்வீக மனநிலையை கொடுக்கின்றது. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். நாளையும் கிருபை நம் வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறது என்பதை குறித்து தியானிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.